நன்றி அண்ணா. ஒரு நடுநிலையாளரின் வறுமைக்கும் செல்வத்திற்கும் என்ன தொடர்பு? நல்ல கேள்வி இனியாள். நேர்மையானவராக இருந்தும் ஏழையாக இருப்பவர்களை உலகில் பார்க்கிறோம். ஆகவே திருவள்ளுவர் நடுவுநிலைமை அதிகாரத்தில் இதன் இயற்கை விதி என்ன என்று சொல்வதை பார்ப்போம். கேடும் பெருக்கமும் இல் அல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இதன் பொருள், ஒருவர் வாழ்வில் கேடும் ஆக்கமும் இல்லாதவை அல்ல, இதை அறிந்து நெஞ்சத்தால் நடுவுநிலைமை தவறாமல் இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். சற்று விரிவாக கூறினால், தன் வாழ்க்கையில் வறுமை வந்தாலும் செல்வம் பெருகினாலும் அவை இரண்டும் தாம் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை காரணமாகவே நிகழ்வதாக நம்பிக்கை கொண்டிருப்பார் ஒருவர். அதனால் நடுவுநிலையில் நிற்பதால் வறுமை வரும் என்ற சந்தேகம் அவருக்கு எழாது. இவ்வாறு மனம் கோணல் இன்றி அசைக்க முடியாத நெஞ்சுடன் வாழும் நிலை அவரை சான்றோர் ஆக்கும் அழகான அணியாக விளங்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார். இன்றும் நாம் போற்றும் பாரதியின் நிமிர்ந்த நெஞ்சு, சாயாத மனம் இதற்கு தகுந்த உதாரணம்.